வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 21/6/2025 ஆல் போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னா பிடி பாக்கியத்தாரோட குழுக்கள் தான் இருக்குது. இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று கொடுத்தாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் கொடுத்தோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகிருந்தால் நமக்கு அருமையாக ஒரு வின்னிங் இருந்திருக்கு. டபுள் 4 வந்துருந்துச்சு. நல்லாவே தெரியும். நம்ம நேற்று கொடுத்தவங்க பாருங்கள், 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். நம்ம என்ன மொத்தமாகவே என்ன கொடுத்தோம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம 4 5ங்கிற நம்பர் கொடுத்தோம், 4 0ங்கிறது வந்துருந்துச்சு. அதில் நான் குறிப்பாக என்ன சொன்னேன், 8ஆம் நம்பருக்கும் 4 நம்பர் இங்கே பாருங்கள், 8ஆம் நம்பருக்கும் 4 நம்பர் மேட்ச் ஆகும், 1ஆம் நம்பருக்கும் 4 நம்பர் மேட்ச் ஆகும், 7ஆம் நம்பருக்கு ஒரு பர்டிகுலராக, அதாவது எப்போயுமே வந்து தெரிஞ்சுங்க, எப்போயுமே வந்து 7ஆம் நம்பர் ஆகட்டும், அதாவது இப்போ கொடுத்துருக்க நம்பர் நேற்று எடுத்தாங்க 817 எடுத்தாங்க இல்லையா, அந்த 817க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பரும் மேட்ச் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் நம்பரும் அதிகமாக மேட்ச் ஆகணும். இது ரெண்டும் தான் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருந்துச்சு. அதனால தான் நம்ம அது கொடுத்த 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்னன்றது பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க கொடுத்தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க, 550ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா, இது எப்போயுமே அவங்க கொடுக்குறதா பிடியோட ரிசல்ட்டு. சரிங்களா, பிடியோட நமக்கு 550. அடுத்து வந்து 440. இது வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அது போக போன வாரம் கொடுத்தாங்களா 046, வித்தியாசமான நம்பரு. சரிங்களா, அதே மாதிரி வந்து நமக்கு எஸ்எம்மோட பிடியோட உங்களுக்கு 12வது ட்ரா. சரிங்களா, இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு வரோம். இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து போன வாரம் நம்பர்லாம் பார்த்துங்க, அது ரொம்ப வித்தியாசமாக பாருங்கள். பிடி எடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வித்தியாசமான நம்பர் தாங்க பாருங்கள். 290, ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் 044. சரிங்களா, அதுக்கப்புறம் 153, 241, அதே மாதிரி 974, அதே மாதிரி வந்து 119, அதே மாதிரி 046. சரிங்க, இது எதனாலங்க இப்படி வருது அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா? இத்தனை ட்ரா ஆடிக்கிங்க, இது வரைக்கும் நமக்கு பாக்கியத்தார ஆடிக்கிங்க, இது எதனால் இப்படி எடுத்திருக்காங்க, இது எதனால் இப்படி ஆடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. சரிங்களா, பெண்டிங் நம்பர் ஏதாவது ஒரு நம்பராவது லாஸ்ட்டில் பெண்டிங் நம்பர் எடுத்துட்றாங்க. இவங்களும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறங்கிறதுனால தான் உங்களுக்கு ரேண்டமாக நம்பர் வருது. ஏதாவது குறிப்பிட்ட ஒரே மாதிரி பாணியில் வந்துச்சுன்னா பெண்டிங் நம்பர் எடுக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து இவங்க வந்து கருணையாக வந்து எப்படியாச்சும் ஒரு நம்பராவது ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வைக்கணுங்கிற அந்த கணக்கில் கொண்டு வந்து அடிக்கிறாங்களோ, அதே மாதிரி இவங்களும் உங்களுக்கு அது மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால தான் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுனால இவ்வளோ ரேண்டமான நம்பர் நிறையா கிடச்சிருக்கு. இதில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரு 0 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4ஆம் நம்பர் 0 6 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் பாக்கியதாராவில் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் நீங்கள் எதாவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்கு எதுக்காக அதை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியுடைய தன்மை என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்குள்ள என்ன தன்மை இருக்குது, நமக்கு என்ன மாதிரியான, அதாவது நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள திறமை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஜாதகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா, என்னென்ன ஜாதகத்தில் என்ன இருக்குது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து அதாவது ஒருத்தவங்க சந்திரனும் சனியும் பலமாக இருக்குது, சந்திரனும் சூரியனும் பலமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் பலமாக இருக்கும்போது அவங்க அதுக்கான வேலைகள், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ சந்திரன் வந்து அதிகமாக பலத்தோடு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு உணவு சம்மந்தமான துறைகளில் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா அதுக்குண்டான யோகத்தை அது கண்டிப்பாக செய்யும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக நீங்களுடைய ராசியோடைய தன்மையும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி கோச்சாரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே வரலாம். எதனாலங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கும் உங்களுக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்தியே கொடுக்காது, மேலே கொண்டு போகாது. நீங்கள் ஏதோ பொழப்புக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனால் அதை விட்டுட்டு உங்களுக்கான வேலை என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். எதனால் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பலமாக இருந்து, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரகம் பலமாக இருக்குது, அந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து செய்யும்போது நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க. சரிங்களா, இதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து வெற்றி இல்லைங்க, எனக்கு ரொம்ப தோல்வியாகவே இருக்காங்க, எது செஞ்சாலும் மனசில் திருப்தியே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு என்ன தொழில் செட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு சொல்லிடும். அந்த தொழில் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் அவங்களே சொல்லுவாங்க, அந்த தொழில் செய்யும் போது இந்தந்த விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. புரியுதுங்களா, அதை நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். அது என்ன கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது.
சரிங்களா? நீங்கள் அது என்ன கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த கிரகம் பலமாக இருக்குது, எந்த கிரகத்தில் நீங்கள் தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த கிரகம் உங்களுக்கு தொழில் செய்யலாமா, அல்லது நீங்கள் நான் எனக்கு தொழில் செய்கிற அமைப்பே இல்லைங்க, ஆனால் ஏதோ நட்டத்துக்கு பாதியாக செஞ்சிட்ருக்கேங்கன்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு வேறு வேலை செய்யுங்க, நிம்மதியாவது இருப்பீங்க இல்லையா? அது மாதிரி சொல்கிறேன் நான். சரிங்களா? அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க, நான் வேலைக்கே போகிறாங்க, ஆனால் அவங்க எனக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தா ஏதோ 5 10 வேலைக்கு செஞ்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய அந்த கிரகங்கள் கொடுக்குறதுக்கு அந்த உங்களுக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தாலும் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அது தெரியாமல் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ரோட்டில் போகிறான், அந்த ரோடு எங்கே போகுதுன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி சுற்றக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ரூட் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயணம் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி வந்து இந்த பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் என்னென்னு பார்த்தலாமே. ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் 1, சி போர்டில் 10. அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 13, சி போர்டில் வந்து 8. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 21, சி போர்டில் 31. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் உங்களுக்கு 13. அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 17, சி போர்டில் 24. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 11, சி போர்டில் 3. சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 6, சி போர்டில் 1. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 6, சி போர்டில் உங்களுக்கு 7. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் 4, சி போர்டில் 11. அடுத்து உங்களுக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 11, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, சி போர்டில் 0 தான். சரிங்களா? இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. சரிங்க. இதில் பெண்டிங் நம்பரில் அதிகமாக பெண்டிங் நம்பர் என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு 1ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங். ஓகேங்களா? அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 போர்டு தான் பெண்டிங். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டு பெண்டிங் நம்பர். 4ஆம் நம்பர் அப்படி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பர் 3 போர்டு பெண்டிங்கு. அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இல்லை. அடுத்து 7ஆம் நம்பர் இல்லை. 8ஆம் நம்பர் இல்லை. 9ஆம் நம்பர் நமக்கு 2 போர்டு பெண்டிங். அப்போ இதெல்லாம் பெண்டிங் நம்பராக இருக்குது. 1, இதில் 3, இதில் 2, இதில் 1. அப்போ இதெல்லாம் பெண்டிங் நம்பர் பேஸாக தான் நம்ம நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன கணக்கு வருதுங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 635, 352, 563, 265, 635, 262, 245, அதே மாதிரி 364, 65, 534. சரிங்களா? இது மாதிரி வருது. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 63, 35, 32, 52, 26, 56, 62, 25, 36, 62. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65, 63, 36. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குண்ணா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன வரலான்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி என்னங்க நம்பர் அடித்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 440 இல்லையா? 440, 440க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுது. ஒன்றும் இல்லைங்க, 6ஆம் நம்பருங்க. இதுக்கு 4 கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்க. அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்க. 0 காரு, ஏன்னா 0 வந்தாலும் 6ஆம் நம்பர் வரும், 4 நம்பர் வந்தாலும் 6ஆம் நம்பர் வரும். ரெட்டப்பட நம்பர் இல்லையா? ரெட்டப்படையிலே மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டு பெண்டிங் நம்பருங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு மூக்கை பிடிச்சிட்டு கூப்பின்னு போக வரும்ல, அது மாதிரி எப்படி இருந்தாலும் 3 போர்டு பெண்டிங் நம்பர். கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 3 போர்டு, 3ஆம் நம்பரும் அங்கே தான் அதிகமாக இருக்குது, 5ஆம் நம்பரும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அது நாளைக்கு எடுத்தாகணுங்கிற அந்த கட்டாயத்துக்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நம்ம இந்த 2 இதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.